சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 33. துங்கநாத் யாத்திரை. துங்கநாத் என்பது சிகரங்களின் கடவுள், லார்ட் ஆஃப் த பீக்ஸ் என்று பொருள்படும். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் உயர்ந்தோங்கி நிற்கும் இச்சிகரம் 12,073 அடி உயரம் கொண்டதாகும். மந்தாகினி மற்றும் அலக்நந்தா ஆற்று பள்ளத்தாக்குகளை இது உள்ளடக்கியுள்ளது. சிவபெருமான் உறையும் துங்கநாத் கோயில் உலகிலேயே மிக உயரமான சிவன் கோயில் ஆகும். இது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். கேதார்நாத், துங்கநாத், ருத்ரநாத், மத்திய மகேஸ்வர் மற்றும் கல்பேஸ்வர் என்னும் 5 சிவாலயங்களும் சேர்ந்து பஞ்சகேதார் என்று அழைக்கப்படுகின்றது. கேதார் என்பது சிவனை குறிக்கும் சொல்லாகும். இவற்றில் துங்கநாத் மட்டுமே மற்றவற்றை விட உயரமானது. இந்த 5 சிவஸ்தலங்களும் பஞ்சபாண்டவர்களோடு தொடர்பு கொண்டவையாகும். இதை பற்றிய ஒரு புராண வரலாறு உண்டு. குருட்சேத்திர யுத்தத்தில் தங்கள் சகோதரர்கள், உற்றார், உறவினர் மற்றும் குருக்களை கொன்று குவித்த பாண்டவர்களுக்கு அந்த பாவத்தை போக்க வழி தெரியவில்லை. எனவே பாவ மன்னிப்பை வேண்டி அவர்கள் சிவபெருமானை நோக்கி சென்றனர். சிவனை நோக்கி வேண்டினர். ஆனால் குருட்சேத்திர போரின் விளைவுகளால் மிகவும் கோபம் கொண்ட சிவன் இவர்களின் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கவில்லை. அவரை தேடி பாண்டவர்கள் இமாலயம் சென்றுள்ளனர். சிவன் நந்தி ரூபத்தில் மறைந்து இவர்களுக்கு தென்படாமல் அங்கே இருந்திருக்கிறார். அப்போது பீமன் 2 மலைகளின் உச்சியில் கால்களை வைத்த வண்ணம் தேடும்போது இந்த நந்தியை பார்த்திருக்கிறான். உடனே அது சிவன்தான் என்று உணர்ந்து அதன் வாளையும் 2 பின் கால்களையும் பிடித்துள்ளான். ஆனால் காளை ரூபம் எடுத்துள்ள சிவன் பீமன் பிடியிலிருந்து தப்பித்து பூமிக்குள் மறைந்து விட்டார். பின்னர் நந்தி ரூபத்திலிருந்த சிவன் தன் ரூபத்தை 5 பகுதிகளாக பிரித்து 5 இடங்களில் தோன்றியுள்ளார். கேதார்நாத்தில் காளையின் பின்பகுதியும் திமிலும், கைகள் மற்றும் கால்கள் துங்கநாத்திலும், வயிற்றுப்பகுதி மத்திய மகேஸ்வரிலும், முகம் மற்றும் தலைப்பகுதி ருத்ரநாத்திலும், ஜடாமுடியானது கல்பேஸ்வரிலும் திரும்பவும் தோன்றியுள்ளன. இந்த இடங்களில் பாண்டவர்கள் கோவில் கட்டி சிவனை வழிபட்டதாக புராணம் கூறுகிறது. துங்கநாத்திற்கு அருகில் உள்ள சந்திரஷிலா சிகரத்தில்தான் ஸ்ரீராமர் தவம் இருந்ததாகவும், ராவணன் கூட மலையரசனான சிவனை நோக்கி துங்கநாத்தில்தான் கடும் தவம் புரிந்ததாகவும் கூறப்படுகிறது. இத்தகு பெருமை பெற்ற துங்கநாத் செல்ல ஓம் குரு 8 பேர் கொண்ட குழுவுடன் ஆயத்தமானார். இமாலயத்திலேயே மிக கடினமான இடமாக துங்கநாத் இருக்கிறது. இங்குதான் ஆதிசங்கரர் தவம் செய்திருக்கிறார். லிங்கம் வைத்து பூஜை செய்த இடமும் இதுவே ஆகும். இங்கு இதுவரை மின்சாரம் கிடையாது. எனவே மின்சார விளக்குகள் கிடையாது. சூரிய வெளிச்சத்தில் இருந்து கிடைக்கும் சக்திதான் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இமாலயத்தில் உள்ள மற்ற இடங்களை விட இது முற்றிலும் வேறுபட்டது. முற்றிலும் காடுகள் சூழ்ந்திருக்க பனியும் சேர்ந்திருக்கிறது. விதவிதமான மிருகங்களும் பெரிய பெரிய பாம்புகளும் இக்காடுகளில் உலவி வருகின்றன. பத்ரியிலிருந்து காலையில் காரில் புறப்பட்ட இக்குழு இரவு 9 மணிக்கு துங்கநாத் சென்றடைந்தது. பத்ரியிலிருந்து துங்கநாத் செல்ல 7 முதல் 8 மணி நேரம் ஆகும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைதான் காரில் செல்ல இயலும். அதற்கு பிறகு மலை மேல் நடந்துதான் ஏற வேண்டும். இவ்வாறு காரில் செல்லும் போது பல மிருகங்களை ஒவ்வொரு குழுவினர் பார்த்தனர். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் யாரும் காரை விட்டு கீழே இறங்கவோ அல்லது கண்ணாடியை கீழே இறக்கவோ கூடாது என்று கார் ஓட்டுநர் கண்டிப்பாக கூறியுள்ளார். ஏனெனில் கொடிய மிருகங்கள் வழியில் தென்படுவதை அவர்கள் பார்த்துள்ளனர். காரை நிறுத்தும் இடத்தில் மட்டுமே உண்ணுவதற்கு உணவு கிடைக்கும். அங்கிருக்கும் மக்கள் அருமையான ரொட்டி தயார் செய்து கொடுப்பார்கள். அடுத்த நாள் காலை குளித்து முடித்து துங்கநாத் மலை ஏறத் தொடங்கினர். ஏறுவதற்கு வசதியாக படிகள் உள்ளன. மலை உச்சியை அடைவதற்கு 5 மணி நேரம் ஆகும். துங்கநாத் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் என்று அவர்கள் குரு கூறியதன் பலனாகவே இந்த யாத்திரை தொடங்கியது. அங்கே சென்று மகாதேவனான சிவனை இவர்கள் தரிசனம் செய்தனர். துங்கநாத் மலை உச்சியிலிருந்து பார்த்தால்
சுற்றிலும் ரம்மியமான காட்சிகள் நிறைந்திருப்பதை காணலாம். அது மட்டுமா, பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய அனைத்தையும் அங்கே இருந்து பார்க்கக்கூடிய அற்புதமான இடமாக அது உள்ளது. நன்றி. சாய்ராம்.